ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சவுத் இண்டியன் டிகிரி ஃபில்டர் காஃபி தான் ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு காஃபி அவ்வளோ நல்லாவே வரமாட்டேங்கிறது போடன்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நம்ம டிகாஷனை ரெடி பண்ணணும். அது விரிவாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மெத்தடில் செய்கிறச்சே நம்ம மாதத்துக்கு வாங்குகிற காஃபி பவுடரும் ஒரு 1 வீக்குக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவே வரும். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போடுற காஃபி பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அதுக்கு சரியான காஃபி பவுடரை நம்ம தேர்வு செஞ்சுக்கணும். இப்போ நான் வச்சுட்டுருக்கிறது நரசூஸ் உதயம் காஃபி பவுடர் தான். இதில் 80% காஃபி, 20% சிக்கிரி இருக்குது. சிக்கிரி கொஞ்சம் கலந்துருந்தால் தான் காஃபி நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நமக்கு கிடைக்கும். அதே ஆட்டம் காஃபி பவுட்ரு போடுற டப்பாவையும் நம்ம நல்ல ஒரு ஏர் டைட்டாக வச்சுக்கணும். இல்லைனா அந்த காஃபி பவுடர் ஃப்ளேவர் வெளில போய்டும். இந்த டப்பாவில் நான் நரசூஸ் உதயம் காஃபி பவுடர் தான் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா இது லிவிஸ்டா. இதுவும் பார்த்திங்கன்னா 80% காஃபி, 20% சிக்கிரி கலந்துருக்கு. இது பர்ஃபெக்டாகவே இருக்கும் இந்த பிளெண்டு நமக்கு. இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இந்த 2 காஃபி பவுடருமே நான் யூஸ் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. காஃபி பவுடர் சிலது ரொம்ப குறைன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு டிகாஷன் தண்ணியாக விழும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நரசூஸ் உதயம் காஃபி பவுடர் கொஞ்சம் குறைப்பாக தான் இருக்குது. அதேட்டு இந்த லிவிஸ்டா பவுடர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக குறைன்னு இருக்கும். பட் ஆனால் காஃபி நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். காஃபி பவுடர் ரொம்ப 1-2 அப்படி உடஞ்சிருந்ததுன்னா நமக்கு டிகாஷன் திக்காக கிடைக்காது, ரொம்ப தண்ணியாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் லிவிஸ்டா காஃபி பவுடர் எடுத்து நான் டிகாஷன் போட போதில்லை, அதனால் அந்த 2 க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். காஃபி ஃபில்டர் நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபில்டர் நான் வச்சுருக்கேன். எப்பயுமே இந்த மேல் பாகம் அடியில் ஓட்டையாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த இது நல்லா ட்ரையாக இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம காஃபி பவுடரை போடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் அடி ஏன் இப்படி பிளாக்காக இருக்குன்னா, ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டோன்னா அது இந்தமாரி நமக்கு கருப்பாயிடும். ஸோ அந்தமாரி செய்யாமல் நல்லா ஒரு துணியால் தொடச்சிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போகணும். இந்தமாரி ப்ரெஸ் நம்ம எல்லா ஃபில்டரோடையே நமக்கு கிடைக்கும். இதோட ஃபில்டர் இல்லை. ஸோ நான் வேறு ஒரு காஃபி ஃபில்டரோட அந்த ப்ரெஸ்ஸை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்பயுமே நான் சொன்ன மாதிரி இது ட்ரையாக இருக்கணும். இது அடப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி பாருங்கள், ஹோல்ஸ் நமக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். ஸோ அந்தமாரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. இப்போ நான் நரசூஸ் உதயம் காஃபி தான் இந்த ஃபில்டரில் போட்டுக்க போகிறேன். பிகினர்ஸ்ன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே புதுசாக ஒரு காஃபி பவுடர் எடுத்து நம்ம ட்ரை பண்ணுறச்சே டிகாஷனை இறக்கிறதுக்கு எந்த அளவுக்கு காஃபி பவுடர் ஃபில்டரில் போடணும், எவ்வளோ தண்ணி விடுங்கிற டவுட் வரும். ஸோ இந்த சைஸில் நம்மகிட்ட ஃபில்டர் இருந்துன்னா ஒரு 5 ஸ்பூன் காஃபி பவுடரை போட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி 3/4 அளவுக்கு தான் தண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு தெரியும் டிகாஷன் கெட்டியாக இறங்குறதா இல்லை தண்ணியாக இறங்குறதாங்கிறது. 2-3 நாள் நம்ம இந்தமாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறச்சே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் போடுற பழக்கம் இருக்கிறதுனால இதில் ஒரு 6-7 ஸ்பூன் நான் போட்டு வச்சுருக்கேன், சின்ன ஸ்பூனால் தான். ஸோ இதை ப்ரெஸ் எடுத்தும் நம்ம அழகாக இந்த காஃபி பவுடரை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் விரலாலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். மேல் ஃபில்டரில் போட்ட காஃபி பவுடரை நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே தண்ணியை விட்டுட்டோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிகாஷன் ரொம்ப தண்ணியாக இறங்கிடும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா டிகாஷன் அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொட்டும். அது இறங்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அதனால் இந்தமாரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதனால தான் நான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இந்த அடியில் இருக்கிற ஃபில்டர் மேலே இதை வச்சுட்டு சாஸ் பேனில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்தாச்சு. எப்பயுமே ஃபில்டரை நம்ம வைக்கிறச்சே மேலே கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா நமக்கு லைட்டாக தூக்கி இருந்ததுன்னா நமக்கு டிகாஷன்லாம் வெளியில் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த சுடுதண்ணியை நம்ம இதில் விட்டாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். ஸோ நம்ம ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணியிருந்ததுனால ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே நமக்கு ஈஸியாக டிகாஷன் இறங்கிடும். பாருங்கள், திக்காக இறங்கியிருக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம காஃபி போட்டோன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் காஃபி. ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு டிகாஷனையும் செகண்ட் டிகாஷனையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம காஃபி பண்ணோம். இப்போ உடனே நம்ம என்ன பண்ணலான்னா திருப்பியும் ஒரு சாஸ் பேனில் கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு இப்போ செகண்ட் டிகாஷன் நம்ம இறக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணியை இந்த ஃபில்டரில் நம்ம விட்டு வச்சிடலாம். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வச்சுட்டு போயிடுவோம். அடிக்கடி இதை எடுத்து நம்ம இந்தமாரி ஷேக் பண்ணலாம் கூடாது. அப்போ தான் நமக்கு ஈவனாக அழகாக இறங்கும். நமக்கு பாருங்கள், இவ்வளோ டிகாஷன் நமக்கு இறங்கிடுது ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே. இப்போ இதை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு டிகாஷன் நம்ம இந்த டப்பாவில் விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை சேர்த்துடலாம்.
இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிகாஷன் நம்ம உடனே இறக்கியாச்சு. இப்போ இந்த டிப்ஸ் தான் நீங்கள் கவனிக்கணும். 3வது தண்ணியை நம்ம உடனே விடக்கூடாது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிகாஷன் ஃபில்டரில் இறக்கி மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. மறுநாள் மார்னிங் வந்து காஃபி போடுறதுக்கு இந்த ஃபில்டரில் நான் திருப்பி தண்ணி விடாமல் அப்படியே வச்சுருக்கேன். மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இது அப்படியே இருக்கட்டும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ சாஸ்பேனில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம பாலை விட்டுக்கலாம். பாலை எப்பயுமே நம்ம தண்ணி விடாமல் காய்ச்சிட்டு அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிகாஷன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை விட்டு காஃபி போடுறச்சே நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. இப்போ தண்ணி சூடாயாச்சு. பாலை அடுப்பில் வச்சுட்டு ஃபுல்லாக விடாமல் கொஞ்சமாக விட்டு பார்க்கணும். நிறையா விட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இறங்கிடும். நிறையா விட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து பார்க்கணும். டிகாஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கறச்சே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் விட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா ஃபுல்லாக தண்ணியாக போயிடும் நமக்கு. இப்போ நேத்திக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிகாஷன் எடுத்து நான் இப்போ இந்த 2 டம்ளர்லேயும் நான் விட்டுக்கிறேன். இது கூடவே நீங்கள் தேவையான சுகரை இந்த டம்ளரில் போட்டுக்கோங்க. நான் சுகர் இல்லாமல் தான் குடிக்க போகிறேன். அதனால தான் பால் நல்லா பொங்கியாச்சு. சுட சுட பால் இந்த திக்கான டிகாஷனில் விட்டு நம்ம காஃபி குடிக்கிறச்சே ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத. ஜஸ்ட்டு நான் வீடியோக்கோசரம் தான் மேலே கொஞ்சமாக நான் டிகாஷன் விட்டுருக்கேன். டிகாஷன் விட வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ நம்ம 3வது டிகாஷன் எப்படி இறங்கியிருக்குங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே ஒரு 8 ஹவர்ஸ் கேப் விட்டுட்டு நீங்கள் டிகாஷன் இறக்கறச்சு இந்தமாரி திக்காக இறங்கும். இல்லைன்னா உடனே திருப்பி நீங்கள் விட்டிங்கன்னா தண்ணியாக தான் நமக்கு இறங்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா லாஸ்ட்டாக இந்த 3வது தண்ணியை நம்ம விட்டு பார்க்காம அவசரத்தில் நம்ம அப்படியே தேக்க போட்டுருவோம். ஸோ அந்தமாரி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இறக்கி பாருங்கள். அப்போ தான் நமக்கு இந்தமாரி திக்காக டிகாஷன் கிடைக்கும். மறுபடியும் நான் கொஞ்சமாக அதில் தண்ணியை விட்டு வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு டிகாஷன் கிடச்சிதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம விட்டு பார்க்குறச்சே கண்டிப்பாக நம்ம வாங்குகிற காஃபி பவுடர் இன்னும் ஒரு வாரத்துக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவே வரும். இப்போ 4th டைம் தண்ணி விட்டுறச்சே ஜாஸ்தி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஆனால் இதுக்கு மட்டும் நம்ம இடையில திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் திக்காக டிகாஷன் இருக்கச்சு அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். இல்லைனா எல்லா டிகாஷனும் நமக்கு ரொம்ப தண்ணியாக இறங்கிடும் மொத்தமாக. ஸோ இப்போ நம்ம 3வது டிகாஷன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் வந்து இப்போ நான் காஃபி கலந்து காமிக்கிறேன். சாஸ்பேனில் பால் வச்சுருக்கேன். இப்போ இந்த காஃபி நம்ம போடுறதுக்கு தேவையான நான் சுகரையும் இதில் போட்டு வச்சுருக்கேன் டம்ளரில். இப்போது சூடான பாலை நம்ம இதில் விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு 3வது டிகாஷன்லேயும் நமக்கு காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் டிகிரி ஃபில்டர் காஃபி ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். இப்போ நான் சூடான காஃபியை வந்து சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்தமாரி ஸ்ட்ராங்கான ஒரு காஃபியை போட்டு குடிங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். Thank you.